ஹலோ. என்ன சொல்லுங்க. என்னைக்கே கட்டிடு. ஹவுஸ் ஓனர் தொல்லை என்னைக்கு தான் என்ன அர்த்தத்துக்கு தான் இவன் டிவி பார்ப்பேன். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட வேண்டியதான். இன்னைக்கு தான் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே யாரதான் வீட்டிட்ட வர்றதோ. குளிச்சுட்டு வந்தாலும் விடமாட்டாளே. இவ்வளோதான் இருப்பாங்க ஃப்ரெண்டு நந்தகி. வந்துடுறான் டோலுன்னு போய் திறப்போம். என்ன நந்தகி முத்தையா ஹவுஸ் ஓனர் கிட்ட மொத்த வாங்கிட்டு வந்தையா நத்தகி? அதான் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் தரியா? ஒரு 5000 ரூபாய். 5000 ரூபாய். 5000 ரூபாயா? 5000 ரூபாய் கிட்ட பணமாலேயே வேணா செக் பண்ணி தரட்டா? நீல செக் போட்டு வரேன். இது வேற இந்த முடி காயவே மாட்டேங்குது. 500 and 1000 rupees. செக் 500 rupees இருக்கு, எடுத்துக்கோ. தேங்க்யூ டி. விழுந்து கேட்டுக்கடி. ஐயோ தேங்க்யூ டி. சரி நம்மளுக்கு பணம் கிடைச்சி செக்கை கொடுத்து அந்த ஹவுஸ் ஓனர் வாங்கிப்பாடான்னு தெரியலையே. ஹவுஸ் ஓனரு, உனக்கு 5000 தானே வேணும்? விட்றா, முடிஞ்சிச்சு போ. நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இதே ஒரு பிரச்சனை தான். இப்போ அவளுக்கு ரிட்டர்ன் பண்ணுமா காசா? ஆதாமா யார்கிட்ட இது வாங்கிட்டு வருது? சரி சாப்பிடுவோம். இல்லைனா என்ன பிஸ்னஸ் பண்ணுறது? பாதாம் பிஸ்னஸ் வேணா, நோட் புக்ஸை பிஸ்னஸ் பண்ணுறது. இந்த நோட் புக் தானே, எடுத்துக்கோ. அப்பா இன்னைக்கு நிறைய காசு சம்பாரிச்சிட்டோம். சாப்பிடுவோம். நம்மளுக்கு அந்த காசு தரவே இல்லை. ஹவுஸ் ஓனருக்கு கட்டுறேன்ட்டு ஃபோன் பண்ணி கேர்ஃபுல் இருந்ததும் சின்ன ஃபோன் உங்களுக்கு. ஹலோ, எனக்கு ஒழுங்காக அந்த பணத்தை கொடுத்துரு. இன்னும் நான் அம்மாட்டி வீட்டுக்கு கேட்டுருவேன். இப்போவே பணம் உங்ககிட்ட ரெடியாக இருக்கா? அப்போது இன்னைக்கு வந்து கொடுத்துரு. பணத்தை கொடுக்கணுமா போய்? எவ்வளோ பணம் போதும். இந்த அது ஏதோ பிஸ்னஸ் பண்ண இருந்துச்சா? சரின்னுட்டு நானும் போய் பிஸ்னஸ்க்காக வாங்கிட்டு வந்தேன்.
எல்லாம் நோட் புக்ஸு விற்று எங்கள் கடை ஃபுல்லாக இப்போ கூட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து வர சொன்னால் எப்படி நான் வருவேன்? இந்த பணம் போதுமா இல்லை இன்னொரு பணம் வேணுமா இல்லை சேர்த்து ஒழுங்கப்போ நாங்கள் நோட் நாங்கள் இந்தா கிளாஸ் புக் தோணுச்சுன்னா என்கிட்ட அப்பயும் நான் புக் வேணுமா வேணுட்டா ரொம்ப நாள் கழிச்சு நண்பா தானே கால் பண்ணியிருப்பான். ஹலோ, சொல்லு. 10,000மா? என்கிட்ட இல்லடி. அப்ப நீ திருப்பி கொடுக்கணும். செக்கா தான் தருவேன். நீயே வந்து வாங்கிக்கோ. எங்க வந்துட்டு இருக்க இப்போ? இது வேற. நான் வந்துட்டேன். செக்கத்தாக ஏன் நீ இந்த மாதிரி கசங்கி போன செக்கை கொடுத்துட்ருக்க? நீ கொடுத்த செக்கை நீயே வச்சுக்கோ. நான் அந்த செக்கை யூஸே பண்ணல. இந்த செக்கை யூஸே பண்ணலை. கிட்ட எனக்கு பணமே வேணாம். நீ கேட்ட, அதுக்கு நானும் கொடுத்தேன். நான் கேட்டேன், நீ கொடுத்த. ஆனால் நான் கொடுத்த இதே கொடுத்துட்டியே. நீ எவ்வளோ கொடுத்தியோ அவ்வளோதான் நானும் கொடுப்பேன்னு சமக்கு சமம் எடுத்துக்கிட்ட. போதும் உன் ஆட்டம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. எனக்கு இப்போல்லாம் ஒரு கமெண்ட் கூட வர்றதில்லை. ப்ளீஸுங்க கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அதுதான் எனக்கு வேணும். என்ன வீடியோ பண்ணுறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் கூட பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.